ஜின் அப்படின்றது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நெருப்பிடத்தை சார்ந்த ஒரு படைப்பினம். ஒளியால் படைக்கப்பட்டவங்க வானவ படைப்பணும், மண்ணால் படைக்கப்பட்ட மனித படைப்பணும். அப்ப இப்படி இருக்கிற நேரங்கள்ல ஜின் என்பவர்கள் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மனுஷ உடம்புல பூந்து அவங்க ஆசையை தீர்த்துக்கிடுவாங்க. செத்து போன ஆவி உடம்புல பூந்துக்கிட்டு ஆட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜின்கள் நம்ம உடம்புல பூந்துக்கிட்டு நமக்கு அந்த மாதிரியான வேலைகளை கொடுக்கும், ஆசையை தீர்த்துக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது குர்ஆன் ஹதீஸ்ல. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு சொல்றது விட்டு கட்டப்பட்ட செய்தி. இப்படி எந்த செய்தியுமே மார்க்கத்து கிடையாது. ஏன்னு சொன்னா நம்ம மாதிரி அவங்களும் எல்லா ஆசையும் தீர்த்து கொடுக்கிற படைப்பாதான் அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஃபேமிலி உண்டு, அவங்களுக்கு கணவன் உண்டு, அவங்களுக்கு மனைவி உண்டு, அவங்களுக்கு பிள்ளை உண்டு, அவங்களுக்கு சாப்பாடு உண்டு, எல்லாமே உண்டு. என்ன கேட்டால் நீங்க திருக்குறான் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்தையும் சொர்க்கத்தையும் சொல்லும் பொழுது நரகத்துல மனிதர்களை போடுவதை போல ஜின்களையும் அல்லாஹ் போடுவான். சொர்க்கத்திலே மக்களை அனுப்புற போல ஜின்களும் சொர்க்கத்துக்குள்ள போடுவான். நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு இருக்குல்ல, நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம், கெட்டது செஞ்சவங்களுக்கு நரகம். மனிதர்களையும் ஜின்களை கொண்டே அந்த நரகத்தை நிரப்பும் நல்லா குரல் ஒருத்தர் சொல்றாங்க பாத்திருக்கீங்களா? மனிதர்களையும் ஜின்களையும் கொண்டு என்ன செய்வான், நரகத்தை நிரப்போன்னு இருக்கு. அப்ப மனிதனும் ஜின்னும் தப்பு செஞ்சவங்க அங்க போவாங்க, அவங்களும் நம்மள மாதிரி குடும்ப வாழ்க்கை செய்வாங்க. எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவுபடுத்திருக்கனால அவங்க நிறைவேற்ற முடியாத ஆசைகள் ஒண்ணும் கிடையாது. நம்ம மேல அவங்க படைப்பு, நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. அதுல உள்ள கெட்ட சைத்தான் நம்ம உள்ளத்துல வசுவாசு போடும். ஜின்னு இப்லீஸ் சொல்றோம்ல, ஜின்னினத்தை சேர்ந்த கெட்டவர்கள் தான் யாரு? இப்லீஸ். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினால அல்லாஹ் சொர்க்கத்துல இருக்கும் போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சு அவங்களுக்கு சுஜூத் செய்யும் சொல்ற நேரத்துல வானவ கூட்டம் அடிபணிஞ்சாங்க. இதுல ஜின் கூட்டத்துல இப்லீஸ் சைத்தான் தீவர்கள் அல்ல பணியில இவங்களெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கூட்டத்தெல்லாம் நாளைக்கு நரகத்துல போடுவான். அவன் தான் அல்லாஹ்வோட சபதமிட்டா மனிதர்கள்ல நான் என்ன செய்வேன், வலது புறமும் இடப்புறமும் முன்பக்கமும் பின்பக்கமும் வழி எடுப்பேன் அப்படின்னு சொன்னானே தவிர அவங்க நம்ம மேல ஏறிக்கிட்டு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. சில பேர் ஜின்ன வசப்படுத்துற கூட்டம் தான் கிளம்பி இருக்காங்கல்ல, ஜின்ன வசப்படுத்துறதோ இங்க வா அப்படி உட்காரு இங்க செய் இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் முழுக்க முழுக்க பிராட். அதையெல்லாம் அவங்களெல்லாம் நம்மள வசப்படுத்த முடியாது. ஏன் வசப்படுத்த முடியாதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் ஒரு ஜின்னு தொழுகையில டிஸ்டர்ப் பண்ணுச்சு, நான் அதை இழுத்து கட்டி போட்டு உங்கள்கிட்ட காட்டும் நான் நினைச்சேன், உங்கள்ட்ட இழுத்து போட்டு கட்டும் நான் நினைச்சேன். அப்படிப்பட்ட நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன ஞாபகம்? யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சியை இறைவா எனக்கு தான் கேட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட துவா எனக்கு நினைவுக்கு வந்த காரணத்தினால ஜின்ன அவங்கள தவிர யாரும் வசப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்ற அடிப்படையில நான் அதை உங்களுக்கு செய்யல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்ம தெளிவுபடுத்திட்டாங்க. அவ ஜின்ன வசப்படுத்துறேன், ஜின்ன கட்டி போடுறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பாடம். ஜின்னு சம்பந்தமாக இப்ப பேசுறதா இருந்தா அது ஒரு பெரிய பிரீஃபா லாங்கா பேச வேண்டிய ஒரு செய்தி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதா இருந்தா அவங்க நம்மள வஸ்வாஸ் ஏற்படுத்துற வேலையை தவிர, உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் ஏற்படுத்துறது தவிர வேற எதுவுமே ஜின்னினத்தை சார்ந்த சைத்தான்களால செய்ய முடியாது. அவங்க நம்ம உடம்புக்கு ஏறது, அவங்க நம்மள மாத்துறது வைக்கிறது, நம்ம அவங்களை கட்டுப்படுத்துறது எல்லாமே பேக்கான பிராடான செய்திகள். அதை எதையும் நம்ம